கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரத்தினுடைய தலைப்பு என்பது என்ன முடிவெடுக்கப் போகிறார் தமிழக பொறுப்பு ஆளுநர். இதுதான் தலைப்பாக இருக்கிறது. தமிழக அரசியல் களம், ஏன் இந்திய அரசியல் களமே ஆளுநர் மாளிகை நோக்கி திரும்பி இருக்கிறது. ஒரு அசாதாரணமான ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டிருப்பதாகத்தான் பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இது தமிழகத்திற்கு ஒன்று புதிதல்ல. சில வருடங்களுக்கு முன்பு இதே சூழலை தமிழகமும் எதிர்கொண்டிருக்கிறது. அண்மையில் பல மாநிலங்களும் இதே சூழலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆளுநர் என்ன முடிவெடுத்தார்? பல பார்வையாளர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதை அரசியல் தளத்தில் நின்று பார்க்கிறார்கள். ஆனால் ஆளுநர் அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்த பாதையிலிருந்து தான் முடிவெடுக்க முடியும். ஏன் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது? இந்த குழப்ப நிலை எப்போது தீரும்? அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? ஓபிஎஸ் அணியிலிருந்தோ அல்லது சசிகலா அவர்கள் தரப்பிலிருந்தோ பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் சட்டம் சொல்வது என்ன? பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு யாருக்கு முன்னுரிமை வழங்கப் போகிறார்? ஒரு நடுநிலையான, ஒரு நேர்மையான வாக்கெடுப்பு என்பது சட்டமன்றத்தில் எப்படி நடக்கப் போகிறது? இது பற்றியெல்லாம் ஒரு ஆழமான பார்வையோடு நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம். மூத்த வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் அவர்கள் வணக்கம். சிபிஐயிலிருந்து திரு சி மகேந்திரன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். நால்வருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முழுவதும் அரசியலமைப்பு சார்ந்து ஆளுநரினுடைய முடிவு, இதுக்கு முன்னாடி எப்படி ஆளுநர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் உங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லலாம். திரு தராசு ஷியாம், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நேற்று இருவருமே சந்திக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறாங்க, சசிகலா அவர்களும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனக்கு ஆதரவு இருப்பதாகலாம் சொல்றாங்க. இன்றைக்கு காவல்துறை ஆணையரை ஆளுநர் பார்க்கிறார், தலைமைச் செயலாளரை பார்க்கிறார். ஆனாலும் ஒரு தாமதம் இருந்துட்டே இருக்கு. உண்மையில் ஆளுநர் மாளிகையில் என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்கு? ஒரு மாநில ஆளுநர் என்பது ஒரு டைட்டுலார் ஹெட்டு தான். அது கான்ஸ்டியூஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. அவர் இந்த நிர்வாகத்தோட தலைவர். ஆனால் சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸுக்கு கட்டுப்பட்டவர். இந்த இடத்துல இப்போ சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் இருக்கார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லை. சீஃப் மினிஸ்டர் ரிசைன்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தன்னோட ரெசிக்னேஷன் நிர்பந்தப்படுத்தி வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ரெசிக்னேஷனுக்கு பிறகு அவர் கவர்னர் அவரை ரிலீவ் பண்ணி அதுக்கு பிறகு அவர் பிரைம் மினிஸ்டருக்கு தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துட்றாரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை ரிசைன் பண்ண பிறகு திங்கக்கிழமை பிரைம் மினிஸ்டருக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு கடிதம் கொடுத்துட்றாரு. ஸோ த ரெசிக்னேஷன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் அவர் ரெசிக்னேஷனை வாபஸ் வாங்கிறதுக்கான ஒரு முறை இல்லை. இன்வாலண்ட்ரி, வாலண்ட்ரின்னு ரெண்டு விதமாக நம்ம ரெசிக்னேஷனை பிரிக்கலாம். இது இன்வாலண்ட்ரி அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் ரிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்கள் செட்டில்மெண்ட்லாம் வாங்கிட்டே வெளியில் போயிட்டீங்க. அதுக்கு பிறகு அந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த கிளைமும் இல்லை. அப்போ இப்போ நெக்ஸ்டான சசிகலா அவர்கள் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குது, மெஜாரிட்டி என்னால் நிரூபிக்க முடியுங்கிற அந்த ஆவணங்களை கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் காலதாமதம்னு நம்ம பெருசாக பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடந்திருந்தாலும் நேற்று தான் ஆளுநரிடம் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆளுநர் ஏன் இங்கே வரல அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க முடியல. ஏன்னா ஒரு பொறுப்பு ஆளுநர். இவ்வளவு நாளும் நிரந்தர ஆளுநர் போடாத மத்திய அரசை தான் நம்ம சாட முடியும். இந்த இடத்துல பொறுப்பாளுநர் அவரோட முதல் பொறுப்பான மகாராஷ்டிராவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மளுக்கு ரெண்டாவதாக வராருன்னு அவர் சொல்லலாம். நம்ம இங்க இருக்கிறது அசாதாரண சூழல். அசாதாரண சூழல் தான். இதை விட அரசியலில் தாமதம் அப்படின்றது இருக்கக்கூடாது. தாமதம் என்பதே குதிரை பேரத்திற்கே வழிவகுத்து விடக்கூடாது என்பதை காவலராக இருந்து காக்கக்கூடியவர் ஆளுநர். அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்க தொடர்ந்து ராமலிங்க சார்ட்ட கேட்டா தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதினு சொல்லிடுவாரு. அதுதான் லீகல் மேக்ஸிம். ஆனால் ஓகே, இப்போ நேற்று அவங்க கொடுத்துட்டாங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேசணும்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆளுநருக்கு வேற வழி கிடையாது. அவர் மெஜாரிட்டி பார்ட்டி லீடரை ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் கூப்பிடுவார். கூப்பிட்டு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ளோரில் பண்ணுவார். இதில் நிறைய வழக்குகள் வந்துருச்சு. ஒரு காலகட்டத்தில், எங்களோட காலகட்டத்தில் நம்ம மணிக்கும் தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அப்போ இருந்த ஆளுநர் குரானா அவர்கள் அந்த ஜானகி அம்மாள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணும்போது சட்டமன்றத்துக்குள்ளே ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்து சபாநாயகர் PH பாண்டியன் அவர்கள் எடுத்த பல முடிவுகள், காங்கிரஸ் ஒரு ஜானகி அம்மாளுக்கு ஒரு நம்பிக்கை காட்டி இப்போ விட்ரா பண்ணது, இப்படி பலவிதமான அரசியல் குழப்பங்கள் அதில் இருந்துச்சு.
அதற்கு பிறகு பர்னாலா வந்து கலைஞர் ஆட்சியை நான் டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆளுநர் சொன்னார். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு அவர் எடுத்தார். ஒரு மாநில சுயாட்சியின் உண்மையான வீரராக தான் பர்னாலா திகழ்ந்தார் நம்ம சொல்லணும். ஆனாலும் கூட வந்து அதர்வைஸுங்கிற அந்த சிம்பிள் கிளாஸை பயன்படுத்தி அன்றைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஆட்சியை கலைச்சார். ஆனால் 94 எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்த பிறகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. லேட்டஸ்டா வந்து நம்ம அருணாச்சல பிரதேசம் வழக்கை தான் நம்ம எடுத்து பார்க்கணும். அதுல வந்து ரொம்ப தெளிவா வந்து கவர்னரோட ரோல் என்ன, கவர்னிங் த கவர்னர், அது எப்படி, அதான் அந்த அதுல அதான் சொல்றான், கவர்னிங் த கவர்னர். கவர்னருக்கு எந்த விதமான தன்னிச்சையான அதிகாரமும் கிடையாது. டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர்னா எந்த இடத்துல டிஸ்கிரிஷனை அவர் யூஸ் பண்ணணும், இவ்வளவு தூரம் அதுல விளக்கங்கள் வரப்பட்டு விட்டது. எனவே கவர்னருக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்றது உங்கள் பார்வையாக இருக்கிறது. திரு மணி அவர்களிடம் ஒரு அசாதாரணமான சூழல் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. எம்எல்ஏஸ் மிரட்டப்படுவதாக இரண்டு தரப்புமே சொல்றாங்க. எங்களை மிரட்டுறாங்கன்னு இரண்டு தரப்புமே சொல்லக்கூடிய சூழல்ல நேற்று வருகிறார், இரு தரப்புமே சந்திக்கிறாங்க. இவங்க கடிதம் கொடுக்குறாங்க, ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய கடிதம். இப்போ இன்றைக்கு ஒரு முழு நாள் மாலை வரைக்கும் வந்தாச்சு. வேறு என்ன அவர் யோசிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுறீங்க? வேறு என்ன அவர் சிந்தனையில் இருக்கு? இல்லை, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெச்சத்தகுந்ததாக இல்லை. முதல்ல வந்து ஷாம் சொன்ன மாதிரி வந்து ஒரு முழு நேர ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 5 மாதங்களாக இல்லை. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு சற்று முன்பாக ரோசையா மாற்றப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 5 months முடிய போகுது. இவ்வளவு பெரிய மாநிலத்திற்கு நீங்கள் முழு நேர ஆளுநரை போடாமல் வைத்திருப்பதே உள்நோக்கம் கொண்டது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. போஸ்ட் ஜெயலலிதா சினாரியோவில் இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும்போது முழு நேர ஆளுநர் இல்லாமல் இருப்பது என்பது பலவிதமான மெனுவரிங்க்கு உபயோகமாக இருக்கும் என்று மத்திய சர்க்கார் யோசித்திருக்கிறது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஒரு கவர்னரும் கிடையாது, சிஎம்மும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷனும் கிடையாது. தமிழ்நாடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து கேவலமான ஒரு சூழலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்போ கவர்னர் நேற்று வந்திருக்கிறார், 2 தரப்பும் போய் பார்த்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, சொத்து குவிப்பு வழக்கில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று நாம் வைத்து கொண்டால் ஒருவேளை அதை வெளிப்படையாக ஆளுநர் சொல்ல வேண்டும். எதற்காக திருமதி சசிகலா அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காமல் அவர் இருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். திரு மணி அவர்களும் ஒரு குறுக்கு கேள்வி. இந்த இடத்துல பலர் சொல்வது வந்து அரசியல்வாதிகள் வேண்டுமானால் இப்படி பத்திரிகையாளர்களுக்கு குறிப்பு சொல்லலாம், ஒரு ஆளுநர் அப்படிலாம் பேசிட முடியாது, நான் எதற்காக தாமதப்படுத்துகிறேன் அப்படின்னு அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையும் சொல்ல தேவையில்லை. 5 நாட்களாக இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஷாம் சொன்ன மாதிரி அவர் முதலமைச்சர் ராஜினாமா செய்கிறார், பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார், ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரை வந்து கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் காபந்து சர்க்காராக நீடிக்க சொல்லி ஆளுநர் கேட்டுக்கொள்கிறார். ஒரு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சிடுது. திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து போய் சமாதியில் உட்கார்றாரு, எனக்கு வந்து மிரட்டி கடிதம் வாங்கிட்டாங்கன்றாரு. இது ஒரு நியூ சிச்சுவேஷன். எனக்கு நீங்கள் நாடு விடுதலை அடைந்து இந்த 69 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது ஒரு புது கிரைசிஸ். இது வழக்கமாக எம்எல்ஏக்களை வந்து யார் கொண்டு போய் அடைச்சி வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை கவுக்க நினைக்கிறவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு போய் வைப்பார். இங்கே தலைகீழ நடக்குது. முதலமைச்சர் இஸ் a சிங்கிள் மேன், என்டையர் கேபினெட் அவருக்கு எதிராக இருக்குது. நேற்று ஹைகோர்ட்டில் நடந்த கேவலமான வெக்கக்கேடான விஷயம், எம்எல்ஏங்களை காணோம், உத்தரவு போடணும்னு ஒரு பெட்டிஷன் வருது. அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எம்எல்ஏ ஹாஸ்டல். அதே நேரத்தில் கிரீன்வேஸ் ரோட்ல ஓபிஎஸ் சொல்றாரு அவங்க எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்கன்றாரு. யாரை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ அந்த எம்எல்ஏ, அந்த வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் ரெப்ரசன்டிங் தி சீஃப் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அவருக்கு மாறாக இவர் பேசுகிறார். அப்ப இந்த ஒரு அன்சர்டனிட்டியை நீங்கள் எவ்வளவு நாளைக்கு அலோவ் பண்ண போறீங்க? சார், நான் வெளிப்படையாக உடைத்து சொல்லுகிறேன். மத்திய சர்க்கார் என்ன நினைக்கிறது என்றால், சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது, அதில் சசிகலா பாதிக்கப்பட போகிறார், அதுவரையில் இப்படியே இழுத்து விட்டால் போதும், அதற்கு பிறகு நாம் வேறு மாதிரி செய்து கொள்ளலாம். இந்த பம்பர் டு பம்பர்னு வாங்க ரோட்ல போகும்போது, அந்த மாதிரி வந்து எவ்வளவு தூரம் நாளை கடத்த முடியுமோ, ஒரு நாள் கழிந்ததுன்ற மாதிரி அந்த காரியத்தை இன்று மத்திய சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. அது எத்தனை நாட்கள்? ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவான தேதியை சொல்லல, அவர்கள் நடத்தி கொண்டே இருக்க முடியும். இந்த ஜட்ஜஸ், இதே பெஞ்ச், ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஷ் பெஞ்ச் செப்டம்பர் 9ஆம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகுது. செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த ரத்னம் என்ற வழக்கறிஞர் ஆச்சாரியாவோட புத்தகத்தில் நான் நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டேன், இது குறித்து ஒரு விசாரணை வேண்டும் என்று கேட்டபோது செப்டம்பர் 9ஆம் தேதி கடந்த ஆண்டு இதே பெஞ்ச் சொல்லுது, இன்னும் 4 வாரத்தில் நாங்கள் மூல வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருவோம், அதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்துக்கிறோன்னு சொல்லி 5 மாதம் ஆகுது. இப்போ 6ஆம் தேதி வந்து அவர் வந்து மென்ஷன் பண்றாரு, யாரு அது வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று எதுலையோ இறங்குறதுக்கு முன்னால குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும். இவங்க இறங்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் கவுன்சில் துஷ்யந்த் தேவை விட்டு திடீர்னு கலப்புறாங்க, நீ எப்போ தீர்ப்பு கொடுக்க போறேன்னு. நீ பொறுத்ததான் பொறுத்த, ஒரு வாரம் பொறுத்துக்கொண்டோம், அடுத்த வாரம்ன்றார், டேட் எல்லாம் சொல்ல. நீங்க அப்படி இன்னும் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் அப்படிலாம் நீங்க ஒன்றும் நிர்பந்தப்படுத்த முடியாது. திரு மணி அவர்கள்ட்ட, ஏன்னா பாஜக தரப்புல யாரும் இல்லாததுனால அவங்க சொல்ல முடியாது. ஆனால் நீங்க சொன்னீங்க இந்த பொறுப்பு ஆளுநரை அவங்க திட்டமிட்டே வைத்திருக்கிறார்கள். ஆனால்
இதழ்கள்ல ஊர்ஜிதப்படுத்தல பல செய்தித்தாள்கள்ல வந்தது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே ஒரு ஆளுநரை பரிந்துரைத்ததாகவும் அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் அவர் வேண்டான்னு சொன்ன மாதிரியும் ஒரு செய்தி இருக்கட்டும். நீங்க பத்திரிகையாளரா அதையும் பார்த்திருக்கீங்க. ஆமா. அப்ப அந்த அது வந்து இவர்தான் எப்படி அவங்க இல்லங்க, இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்பு ரோசையா வந்து ஃபுல் டேர்ம் இருந்துட்டு சிஎம் இருந்துட்டு போயிருக்காரு. அது நடுப்புற வந்து அவர் வந்து இயற்கையின் பார்ப்பட்டோ அல்லது வேறு காரணங்களாலோ பதவியை விட்டு போகல. அவரோட டேர்ம் முடிய போகுதுன்னு தெரியும். நம்ம சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகளின் படி, அது ஒன்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கன்சல்ட் தி சீஃப் மினிஸ்டர். சரி, நீ சீஃப் மினிஸ்டர் சொல்ற ஆளை நீ போடல, வேற ஆளை போட வேண்டியதானே? நீ பக்கா ஆர்எஸ்எஸ் ஆளே போடுன்றேன், எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு கவர்னர் வேணும்ல. ஆமா, நீங்க கவர்னரே இல்லாம இல்ல. சரி, நம்ம பேசுவோம். ஏன்னா அவர்கள் தரப்புலையும் இல்ல. ஆனால் இந்த ஆளுநரினுடைய ரோல் இல்ல சார், நான் சுருக்கமா என்ன கேக்குறேன், ஒரு மாநிலத்தில் நிரந்தர அரசு இல்லாமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். பொலிட்டிக்கல் ஜெயலலிதா மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர் இறந்த பிறகு இந்த கிரைசிஸ் முதல் நாளே வந்திருக்கணும். 60 நாள் கழிச்சு வரதான் ஆச்சரியம். என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? கிரைசிஸ் வந்திருக்குது, அதனால இன்ஸ்டபிலிட்டி இருக்குது. கவர்னரை போடாம இருக்கிறது உங்களுக்கு என்ன காரணம், அதை சொல்லுங்களேன். சரி, நம்ம அது இன்னொரு தளத்துல நம்ம கட்டாயம் வாதிக்கணும். ஒரு மூத்த வழக்கறிஞராக திரு ராமலிங்கம் அவர்களிடம் இப்ப 2 தரப்பும் நேற்று சந்திக்கிறாங்க. ஆனா அவர் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். சிலர் வந்து வழக்கு தீர்ப்பு இருக்கு, அதனால அவருக்கு சில தயக்கம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பரவலாக ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. உண்மையில ஆளுநர் எதற்காக தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்? அரசியல் சட்ட காரணம் என்ன? எனக்கு ஆளுநர் தாமதப்படுத்துகிறார் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டு நிர்பந்தப்படுத்தி நான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்கிறத ஏற்றுக்க முடியாதவாதான் அதை மிஸ்டர் ஷியாம் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அதுதான் சட்டமும் கூட. ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு, ஏற்றுக்கிறாங்க, ஆக்டட் அப்பான் தட், அதோட முடிஞ்சு போச்சு, செட்டில்மெண்ட் இஸ் ஓவர். அவர் சொன்ன மாதிரி தேங்க் பண்ணி எல்லாருக்கும் எழுதுறாரு. இந்த கடிதாசி நீ வாபஸ் வாங்க முடியாது, ராஜினாமா கடிதாசி வாபஸ் வாங்க முடியாது. இதுதான் சட்டம். இது கோர்ட்டில் நாங்கள் வாதாடிக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் முதலமைச்சராக என்ன நியமிக்கணும்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடினால் கவர்னருடைய அப்சல்யூட் டிஸ்கிரிஷன், இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கவர்னர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டால் கவர்னர் யாரை வேணாலும் வந்து கூப்பிட்டு மந்திரி சபை அமைங்கன்னு சொல்லலாம். அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, மந்திரி சபை அமைச்சிட்ட பிறகு அசம்பிளிக்குள்ள சட்டப்பேரவைக்குள்ள தன்னுடைய மெஜாரிட்டி அவங்க நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கிற சூழ்நிலை ஓட்டெடுப்பு நடத்துறதுல கூட பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதாவது அவங்க ஃப்ரீ வில்ல தன்னிச்சையாக சுதந்திரமாக வாக்களிக்க முடியாது, அங்கே யாருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோன்னு மற்றவங்களுக்கு தெரிய வருதுன்னா சீக்ரெட் பேலட்டாக கூட பண்ணலாம். ஏற்கனவே நடந்திருக்கு, நம்ம கல்யாண் சிங் வழக்கில் யூபியில் நடந்திருக்கு. ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக கூட பண்ணலாம். ரெண்டாவது, இந்த பன்னீர்செல்வத்தையோ இல்லை சசிகலாவையோ தான் கூப்பிடணும்னு கிடையாது. உங்களையும் எங்களோட கூப்பிடலாம், மணியை கூட கூப்பிட்டு மந்திரி சபை அமைங்கன்னு சொல்லலாம். கவர்னருக்கு அந்த டிஸ்கிரிஷன் இருக்குது. தட் டிஸ்கிரிஷன், கவர்னருடைய டிஸ்கிரிஷன் யாரையும் அவருக்கு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதான் சொல்லுங்க. கவர்னர் 2 விஷயத்தை பார்ப்பார், சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா இன்னாரால் மந்திரி சபையை அமைக்க முடியும், இவருக்கு அந்த தகுதி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இவரை முடிவெடுக்கிறார். அந்த முடிவுக்கு அவர் எப்படி வரார்? தனிப்பட்டு வராரா? பாக்குறாரு, அவங்க கிட்ட நிறைய பேர் பாக்குறாங்க, எம்எல்ஏஸ் என்கிட்ட இருக்கின்றாங்க, யாருக்கிட்ட இருக்குன்னு யதார்த்தம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. அதை இன்டெலிஜென்ஸ் வச்சு எப்படி ஒரு ஆளுநர் செயல்படலாம் சட்டப்படி செல்லும். அந்த அதாவது ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு கவர்னர்ன்றாங்க இல்லையா, இந்த தாடி உள்ள ஆட்டுக்கும் ரப்பர் ஸ்டாம்பு ஜனாதிபதினு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இருக்கிற முக்கியம் இதை மாதிரி குழம்பிய கோட்டையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்களுடைய அதிகாரம் மக்களுக்கு தெரிய வரும். இதில் யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம்ன்றது கவர்னருடைய அப்சல்யூட் டிஸ்கிரிஷன். இன்னாரை தான் கூப்பிடணும், மிஸ்டர் பன்னீர்செல்வம் தான் கூப்பிடணும், சசிகலா தான் கூப்பிடணும் கிடையாது. அவர் நினச்சா யார் வேணாலும் முதல்ல பன்னீர்செல்வத்தையும் கூப்பிடலாம், இல்லை இவங்களையும் கூப்பிடலாம். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அங்கே ஆமாம் அப்பாயிண்ட் பண்ணலாம், முதல்ல நியமிக்கலாம். முன்னா சீஃப் மினிஸ்டரா உங்களை நான் அப்பாயின்ட் பண்றேன்னு அப்பாயின்ட் பண்ணிட்டது பிறகு அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தா அந்த சட்டப்பேரவைக்குள்ள தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொன்னா 6 மாத காலத்துக்குள்ள தேர்ந்தெடுத்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வரணும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தொடங்கி இருக்குது. இப்போ இன்னொரு செய்தியை பார்க்குறேன், அவர் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை சந்தித்தேன், பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு பிரசிடென்ட்டு ஒரு லீகல் அட்வைஸு ஒரு ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி கிட்ட கேட்குறத பிரசிடெண்ட்டை நான் கேள்விப்படலை எனக்கு தெரிஞ்சு.
அதுக்கு கன்சல்ட் இது ஒன்றும் ரொம்ப பாலப்பாடம். இது அவருக்கு வரும்போதே தெரியும் தன்னுடைய அதிகாரம் என்னன்னு. இப்போ தான் நம்ம சதுரங்க வேட்டையில் நம்ம தான் சூரப்புலின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஐவாஷி யாரை ஏமாத்துற வேலைன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து வாதிக்க வேண்டியிருக்கிறது. திரு சி மகேந்திரன் அவர்களிடம், ஓபிஎஸ் அவர்கள் ஆளுநர் சிறப்பாக செயல்படுறார், எனக்கு அவர் மீது எந்த அதிருப்தியும் இல்லை, ரொம்ப சிறப்பாக நடுநிலையோடு செயல்படுவதாக ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்பில் பல செய்தி தொடர்பாளர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறாங்க, ஏன் தாமதப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இவங்க தரப்பில் பெரும்பான்மையான எண்ணிக்கை உறுப்பினர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ ஆளுநர் எப்படி முடிவெடுக்க போகிறார்? ஏன்னா அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா அவர் அழைக்கலாம்ன்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? அதாவது இதில் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, மீடியாக்கள் மட்டுமல்ல, பொதுவான ஒரு அபிப்பிராயம், சசிகலா நல்லவரா அல்லது பன்னீர் நல்லவரா அப்படிங்கிறத வச்சு இந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அங்கே தான் மிஸ்டேக்கே வருது. இப்போ இப்போ இவங்க 2 பேரில் யார் வேண்டும் வேண்டாம் என்பதை பொது தேர்தல் தான் முடிவு செய்யும். ஆளுநருடைய பங்களிப்பு என்ன இப்போ அப்படின்னாக்கா, அவர் சட்டத்துக்குட்பட்டு செயல்பட வேண்டும். அவருக்கு 1008 அதிகாரங்கள் அவர் கையில் இருக்கலாம். அவருக்கு அவர் தனிப்பட்ட பல சலுகைகள் கூட, அவருக்கு தனிப்பட்ட உரிமைகள் கூட அவருக்கு இருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆளுநர் என்கின்ற கௌரவத்தை முதலில் காப்பாற்ற வேண்டும். கடந்த காலத்தில் இப்படி தவறாக முடிவெடுத்தவர்கள் தேசம் தழுவிய அவமானத்தை பெற்றிருக்கிறார்கள். பாஸ்கர் ராவ் பீரியடில், என்டி ராமராவ் பீரியடில், அதே போல் பொம்மை கேஸில் கவர்னராக இருந்தவர்கள் கடந்த காலத்தில் தவறான முடிவை எடுத்து, அவங்களுக்கு என்ன பவர் இருக்கலாம், ஆனால் அந்த பவர் சரியாக தப்பாங்கிறத நாளைக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி ஒரு இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம், இந்தியாவினுடைய அந்த மாநிலங்களுடைய உரிமை, இந்த உரிமைகள் எல்லாவற்றையும் மறுத்த ஒரு முடிவை அவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான அந்த கவர்னருங்கிற அந்த ஆளுநர் என்பதற்குரிய தகுதியை அவர் இழந்து விட்டார் என்பதுதான் அர்த்தமாக இருக்க முடியும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னே நமக்கு தெரியல. இப்போ உதாரணமாக, இவர் ஏன் நீதிபதியை கூப்பிடணும்? இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், அப்புறம் அதிகாரிகள், அப்புறம் எல்லாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இவருக்கு ஏன் வந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நாடகம் நடத்துகிறார். அந்த நாடகத்துக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது. இந்தியாவினுடைய கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு கூடுதல் கெடுதலை செய்தவர்கள் மாநில ஆளுநர்கள் தான். இதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய கருத்து, அந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இதை நான் நிரூபிக்கவும் தயாராக இருக்கேன். 1957 துவங்கி மாநிலங்கள், மக்கள் யாருடைய உரிமையை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கையில் பேனா இருக்கு, மத்திய அரசுகிட்ட நாளைக்கு புதிய பதவி கிடைக்குங்கிறதுக்காக கையெழுத்து போட்டு மாநிலங்களை கவிழ்த்த, மக்கள் விருப்பத்தால் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களை கவிழ்த்த அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்ததுனாக்க கவர்னருடைய கையில் இருந்தது. அதனால ஏற்பட்ட கிரைசிஸை படிச்சு பாருங்க. இந்தியா முழுவதும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அல்லது கூட்டாட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கு காரணமே யாருனாக்க கவர்னர் தான். காரணம் என்னன்னா, கவர்னருங்கிற ஒரு விஷயம் பிரிட்டிஷ் கம்பெனியில இருந்தும், அதே போல கிழக்கிந்திய டச்சு கம்பெனியிலிருந்து நம்ம கொண்டு வந்த ஒரு கண்ணோட்டத்தை அப்படியே இந்த நிமிடம் வரைக்கும் போறோம். அவருக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேணாம், எவன்டையும் போக வேணாம். அங்கிருந்து வந்தா ஏக்கர் கணக்கில் உள்ள மாளிகையில் அவர் உட்கார்ந்துக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். இதுதான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது. இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தங்களுடைய தலைவர் யார், முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. இன்னும் ரொம்ப வெளிப்படையா நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, அண்மை காலத்தில் இந்தியா முழுவதும் உள்ள ஆளுநர்கள் சில, அதுக்கு நிறைய, இப்ப ஜார்க்கண்ட்ல நடந்த விஷயம், அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்த விஷயம், மேகாலயால கூட வேற ஒன்று நடந்திருக்கு. இப்படி நீங்க எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆளுநர் என்பவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸோட, இஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். இன்னும் நம்முடைய மரபுகளே ஒன்று உண்டு. என்னன்னாக்க, ஒரு தடவை ஆளுநராக இருந்தவர் கடந்த காலத்தில் அரசியல் இயக்கங்களுக்கு வரக்கூடாது, எலெக்ஷனில் போட்டி போடக்கூடாதுலாம் இருந்தது. அப்படி ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சுனாக்க, அவங்க தோழர் சொன்னாங்க காலதாமதத்தை பற்றி. இவர் மாநிலத்தினுடைய கவர்னர். பிரச்சனை இந்தியா முழுவதும் ஊடகங்கள்லாம் எவனையும் தூங்க விடாமல் ஊடகங்களில் நீங்கள் பாட்டுக்கு போட்டு அடித்து ஏதோ ஒரு கலவரம் வரப்போகுதுன்ட்டு நீங்கள் ஒரு கலவரத்தை உருவாக்கி விட்டீங்க. ஆனால் இந்த கலவரத்தில் நாடே கொந்தளிச்சு போயிருக்குது. ஆனால் கவர்னர்
எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் நீலகிரியில் இருக்காருங்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்காருங்கிறாங்க, இங்க பெரிய தகராலே நடந்துகிட்டு இருக்கு, இப்ப வர்றாரு அப்ப வர்றாருங்கிறாங்க. இதெல்லாம் என்ன இடத்துல திரு ராமலிங்கம் என்ன அடிப்படை? அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல. நான் அவர் வந்து ஸ்டேட் ஹெட். திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட, திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட அதை பாஸ் பண்ணியே கேட்கிறேன், நம்ம அவசரப்படுத்த முடியுமா? ஏன்னா நேற்று தான் வராரு, பல ரெண்டு தரப்பும் பல விளக்கங்களை தர்றப்ப கொஞ்சம் நிதானமாக எங்க போறாரு அவரு? திரு ராமலிங்கம் அவருக்கு கைட்லைன்ஸ் இருக்குல்ல. தோழர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. கவர்னருக்கு நிறைய கல்யாணத்துக்கு ரிசப்ஷன், கல்யாண வரவேற்புக்கு போனார், விருந்து சாப்பிட்டாரு, நண்பர்களை பார்த்தாரு, டெல்லிக்கு பறந்தாரு, மறுபடியும் வந்தாரு. இங்கே வந்துட்டு ஸோ இங்கே ஒரு மன்னிக்கணும் உங்களுக்கு தெரியாது, டிலே இஸ் இர்ரெஸ்பான்சிபிள் டிலே. அதனால இப்பதான் ப்ராசஸ் ஆரம்பிச்சுதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன், இப்பதான் புரியுற மாதிரி எடுத்து சொல்றாரு, கொஞ்சம் அனுமதிங்க. இப்பதான் முந்தா நாள் போயிட்டு அவங்க வந்து வராங்க, வந்த உடனே போயிட்டு பாக்குறாங்க, எஜமா வந்துட்டாரு, எஜமா வந்துட்ட பிறகு போயிட்டு கேட்கறாங்க. அதனால ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுது. இதை துரிதப்படுத்த முடியுமான்னா அது இது அவ்வளோ துரிதப்படுத்த செய்கிற வேலையும் கிடையாது, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா இந்த உதாரணமாக அது ஹைப்போதெட்டிக்கலாக சொல்லலாம். அதாவது மணி சொன்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, மத்திய அரசு என்ன எதிர்பார்க்குறதுன்னா தீர்ப்பு வருது, தீர்ப்பு பாதகமாக வருது, அதனால பாதகமாக வருதா சாதகம் வருதா தெரியாது. ஆனால் ஒரு கிளாரிட்டிக்காக திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட, வழக்கு நிலுவையில் இருக்குது, தீர்ப்பு பெண்டிங் அப்படின்றப்ப வந்து ஆளுநர் அதை பொருட்படுத்தலாமா? பொருட்படுத்தலாம். ஏன்னா அவர் அப்பாயின்ட் பண்றது பொருட்படுத்தலாம் சார். ஏன்னா இப்போ ஒரு காபந்து அரசு போய்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அடுத்த வாரத்தில் நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம். நாங்கள் அந்த தீர்ப்பு இந்த ஒரு ஒருத்தர் அந்த என்ன முதலமைச்சராக என்ன நியமிங்கன்னு சொல்கிறவங்களுக்கு பாதகமாக வந்தால் என்ன, அது ஹோல் செட் மறுபடியும் இது தெலுங்குல ஒரு பழம் ரெட்டியார் வந்துட்டார், முதல்லேருந்து நாடகத்தை ஆரம்பிங்கன்னுவாங்க. கிராமத்தில் தெருக்கூத்து நடத்திட்டு இருப்போம், பாதி நேரத்தில் முடிஞ்சிட்டு பிறகு ஊருக்கு பெரிய மனுஷன் ஒருத்தன் வருவான். அந்த ஊருக்கு பெரிய மனுஷன் வந்தால் நிப்பாட்டையா ரெட்டியார் வந்துட்டார், முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் மறுபடியும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது, எம்எல்ஏக்கள், வியாபாரங்கள், இதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சு இதனால் இன்னும் மேலும் மேலும் குழப்பம் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுத்து பார்க்கலான்னு கூட நினைக்கலாம். தட் இஸ் வேலிட் ரீசன். ரெண்டாவது, இப்போ இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் அதை பேசுகிற மொழி, ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். சுதந்திர இந்தியா, ஜனநாயகம் ரொம்ப பாடுபட்டு போராடி வாங்கினார் அம்பேத்கர். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே ஓட்டுன்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் தலித்துங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லாமல் இருந்தது. அது எல்லாருக்கும் ஒரு ஓட்டுன்னு வாங்கி, சுதந்திர இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கணும்னு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இப்போ இருக்கிற எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சுதந்திரமாக அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், கொயர்ஷன் இல்லாமல், என்டைஸ்மெண்ட் வந்து ஓட்டு போடுறாங்களான்னு உறுதிப்படுத்தணும் இல்லையா. இப்போ எங்கே இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்? என் வீட்டுக்காரனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு ஹேபியஸ் கார்பஸ் போட்டுங்கிறாங்க. எங்கள் எம்எல்ஏ எங்கே இருக்குன்னு தெரியல. மிஸ்டர் திரு மணி சொன்ன மாதிரி எம்எல்ஏ எங்கேன்னா எல்லாரும் பாதுகாப்பாக ஹாஸ்டலில் இருக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது, ஒரு வக்கீல் சொல்கிறாரு. ஆக அப்புறம் பார்த்தா என்னென்னா எம்எல்ஏஸ் ஹாஸ்டல் யாருமே இல்லைன்றாங்க. அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எங்கே போனாங்க? அவங்க யார் வச்சுக்கிட்டு இருக்கிறது? அவங்க எப்படி வந்து ஃப்ரீயாக அவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அந்த தலைவர் யார் வச்சிருக்கணும்ன்ற கேள்வியே இல்ல. அவங்க கட்சி சார்பாக சொல்வது ஒரு குழுவாக, குடும்பமாக நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம், வாக்கெடுப்பு நடக்கிற போது நாங்க எல்லோரும் வருவோம் தான் சொல்றாங்க. அதாவது யாரும் ஒரு ஒப்பந்தம், ஒரு செயல், ஓட்டு போடும்போது பணம் கொடுத்தாலோ ப்ராமிஸ் பண்ணாலோ அது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் ஒரு அஃபென்ஸு. அதே மாதிரி தான் இவங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுப்பதற்கு கன்சிடரேஷனாக பொருளீட்டாகவோ ஒரு ஆசை வார்த்தையோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ப்ராசஸே செல்லுபடியாக ஆகிடும். ஸோ கவர்னர் இந்த உறுப்பினர்கள் தன்னிச்சையாக சுதந்திரமாக எந்தவித நிர்பந்தமும் இன்றி தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். தங்கள் தலைவர்னா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தலைவர் வீட்டில் போயிட்டு அதாவது பண்ணிக்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். அந்த ஹவுஸுக்குள்ள, அந்த சட்டமன்றத்துக்குள்ள அவங்க மெஜாரிட்டி உறுப்பினர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இப்போ இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் சுதந்திரமாக எங்கே இருக்கிறாங்க, என்ன ஊரில் இருக்காங்க, யாருக்கு தெரியும்? அவங்க பொண்டாட்டி பிள்ளையிலேயே பார்க்கலையே. எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாம் இருக்கணும். யார் எத்தனை பேர் குடும்பத்தோடு இருக்காங்க? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹார்ட் ஸ்டேடிங் இதை தான் சொல்கிறது. இதை உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிர்பந்தப்படுத்தி வச்சுக்கிறத
இந்த ஒரு மன்னிக்கணும் சொல்கிறதுக்கு நம்ம ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப நல்லா எழுதினார், யாருடைய எலிகள் நாம் அப்படின்னு. அது எல்லாரும் படிக்கணும், காலேஜ் பசங்க படிக்கணும். முதல்ல அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஜனநாயகத்தை ரொம்ப காப்பாற்ற வேண்டிய வாய்க்கையே வயிறுகையே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க ஆட்டு மந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு அடை போட்டு கிடக்கிறாங்க. அப்படியே நேராக வந்துட்டு உள்ளே போட்டு குத்திட்டு போய்கிட்டே போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஜனநாயகத்தில். அதை பற்றியும் பேசலாம். திரு மணி அவர்களிடம் இப்போ 2 விஷயங்கள் இருக்குது. ஒரு விதமான ஒரு தாமதம் இருக்குது அப்படின்றப்ப ஒரு நேர்மையான ஒரு வாக்கெடுப்பையும் நடத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நாளையே வேறொரு நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வருகிற போது ஒரு கிரைசிஸ் ஏற்படுறதை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழலையும் அவர் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ திரு தராசு ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி நேற்று தான் வராரு, ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே இந்த தாமதத்திற்கு மேல் இவ்வளவு அரசியல் விமர்சனங்கள் அடுக்கணுமா? இல்லை, இப்போ இந்த நேற்றைக்கு அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் இல்லாதது மாதிரி தோன்றும். ஆனால் இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பித்து எத்தனை நாள் அவர் இங்கே வந்திருக்காரு? சண்டே இந்த அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கவர்மெண்ட் இருக்குது. ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணுறாரு. அவரை நேரில் அழைச்சி பேசாமல் அவரோட ராஜினாமாவை இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன் அதை செஞ்சார்? முதல்ல இவர் நேரில் அழைச்சி பேசியிருக்கணும். அது கவர்னர் பண்ண தப்பு. 2 நாள் பொறுத்து இந்த டெவலப்மெண்ட் வருது. இப்போ 5 நாள் ஆகிப்போச்சு டோட்டலி. காலதாமதம் என்பது ஒரு ஆங்கிள். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தவர் என்ன செய்ய போகிறார்? ஏன் வந்து கவர்மெண்ட் பேச மறுக்குது? இப்போ சரி, இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு சுச்சுவேஷன். இப்போ இவர் சொன்னார், கல்யாண் சிங் கேஸில் சொன்னார், காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 98ல் ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்தது, காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட். 2 பேருக்குமே, அதாவது ஜெகதாம்பிகா பால்ன்ற ஒருத்தரை வந்து ரமேஷ் பண்டாரி கல்யாண் சிங் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆதரவே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் டெஸ்ட் வை, காம்போசிட் டெஸ்ட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது 98ல். 2 பேருக்கும் பேப்பரை கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, அதில் டிக் பண்ணிட்டு போட்டணும். ப்ளஸ் இன்னொரு பேப்பரில் சிக்னேச்சர் நாங்கள் இவங்களுக்கு தான் போட்டோன்னு ஓட்டு போடணும். அதை கம்ப்ளீட்டாக வீடியோகிராஃப் பண்ணுறாங்க. கல்யாண் சிங் ஜெயிச்சிடறாரு, ஜெகதாம்பிகா பால் தோத்துறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு முன்னுதாரணங்கள் இருக்குது. நீங்கள் அதை செய்யக்கூடாது. இப்போ அடுத்து திரு தராசு ஷியாம் அவர்கள்ட்ட வந்து இப்போ திரு ராமலிங்கம் அவர்களே சொல்வது வந்து அந்த எம்எல்ஏஸ் எங்கே இருக்கிறாங்க, என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, வற்புறுத்தப்பட்டாங்களா, நாளைக்கு அவங்கள வந்து எங்களை கட்டாயப்படுத்தினாங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு நியாயமான ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறாங்க, கொடுத்தாச்சு, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் கடிதம் கொடுத்துட்டாங்க, ஆதரவு கடிதம், எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு சொன்ன பிறகு அவங்க அழைச்சி நீங்கள் பெரும்பான்மையை நிரூபியுங்கள் அப்படின்னு சொல்வது தானே அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது இனி ஆளுநர் எதை நோக்கி நகர்வார்? இல்லை, முதல் தடவையாக நான் டாக்டர் சுவாமியோடு இதில் ஒத்து போகிறேன். எப்படின்னா நிறைய தடவை ஒத்து போயிருக்கீங்க. இல்லை, இந்த விஷயத்தில் நிற்கிறீங்க. அதாவது எல்லாரும் சொல்கிறதுலேயும் வந்து உண்மை இருக்குதுங்கிறது கரெக்டு தான். ஆனால் நேற்று 7:30 மணிக்கு தானே இவங்க கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி 7:30 மணிக்கு நம்ம இங்கே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ 24 hours இப்படி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். ஆளுநர் அதிகாரங்களை நம்ம வந்து யூகிக்கணும்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஆளுநரை பற்றி என்னென்ன டிஸ்கஷன் நடந்ததுங்கிறது நம்ம பார்க்கணும். அம்பேத்கர் வந்து ஆளுநர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற வாதம் வைக்கப்பட்ட போது அது வேண்டான்னு சொன்னது தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. பல பேருக்கு அது தெரியாது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் முதல்ல ஆளுநரும் வந்து பிரசிடென்ட் மாதிரியான ஒரு எலக்டோரல் காலேஜ் சிஸ்டத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் அது வேண்டாம், அது வந்து மிகப்பெரிய குழப்பங்களுக்கெல்லாம் வழிவகுக்குன்னு சொல்லித்தான் இந்த ப்ரெசன்ட் ஃபார்மை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைன்னா வந்து பிற அமைப்புகளோ அரசியலமைப்பு சட்டத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட், அந்த டாக்ட்ரின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்ட்ரின். இதில் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி லீடரை கூப்பிட வேண்டியதான் அவரோட கடமை. இதில் 2 கிளைமெண்ட்டே இல்லை. என்னன்னா ஓபிஎஸ் வந்து ரிசைன்ட் அண்ட் கான் அவுட், அவர் போயிட்டார். போன பிறகு ஒரே ஒரு கிளைமெண்ட் தான் இப்போ இருக்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து என்னோட ரெசிக்னேஷன் நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன்னு சொல்கிறது வந்து அதுக்கு முடிவெடுக்க வேண்டியது கவர்னர் கிடையாது, கவர்னரோட ரோல் கிடையாது. ஸோ கவர்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து யார் வந்து அதிகப்படியான எம்எல்ஏக்களோட கடிதங்களை கொடுத்துருக்கிறாரோ அவரை கூப்பிடணும். காலதாமதமாக இல்லையான்னா எனக்கு என்னமோ அது காலதாமதமாக தெரியல. ஏன்னா நான் வந்து இதை இப்படி தான் பார்க்குறேன். ஒரு பொறுப்பு ஆளுநர் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறார், அப்படி வேணா இதை பார்க்கலாம். மற்றபடி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 2 ஸ்டேட்டில் வச்சிருக்கிறாரு. மணி வந்து சொன்ன மாதிரி எதற்கு இவ்வளோ நாள் வந்து நமக்கு நிரந்தர ஆளுநர் போடலை இப்படிங்கிற இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலை. அப்படின்னா பம்பர் டு பம்பரில் போய் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும்போது மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னா இன்னைக்கு தேதிக்கு திருமதி சசிகலா அவர்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இல்லை. ஏன்னா அவங்க ஹைகோர்ட் தீர்ப்பு படி விடுதலை பெற்றவர்கள், அவ்வளோதானே. ஷீ இஸ் ஃப்ரீ, ஒன்றுமே கிடையாது, அதில் ப்ராப்ளமே கிடையாது. ஒருவேளை முதலமைச்சர் ஆறாங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவங்களுக்கு பாதகமாக வருது,
லெட் ஹர் ஃபேஸ். அவ்வளவுதான், வேற என்ன பாயிண்ட் இருக்கு? நம்ம என்ன செய்ய முடியும்? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இப்படித்தான் வரும் அப்படின்னு யாராவது யூகிக்க முடியுமா? அப்படி யூகிச்சா எவ்வளவு பெரிய தவறு? அப்பீல் இஸ் அகைன்ஸ்ட் அக்விட்டல். அப்பீல் இஸ் அகைன்ஸ்ட் அக்விட்டல். திரு மணி அவர்களிடம் நம்ம இறுதிச் சுற்றுக்கு வந்ததுனால இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லுவது வந்து இந்த சிறைபிடிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைக்கிற போது அப்போ இதெல்லாம் பரிசீலிப்பதற்கு நிறைய நேரம், ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா போதிய அவகாசம் வழங்கணும், மக்கள் மனநிலை வேறாக இருக்கிறது, அதெல்லாம் அவர் கருத்தில் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு. ஆளுநர் இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நேர காலதாமதத்தை ஏற்படுத்த முடியுமா? செய்யலாம், அதையும் நான் மறுக்கல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலதாமதம் என்பதை இந்த 2 நாள் காலதாமதத்தை நான் சொல்லவில்லை, 5 நாட்களாகும். அதை விட முக்கியமாக பொறுப்பு ஆளுநர் 5 மாதங்களாக இருப்பதையும் அதை சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி ஷாம் சொன்னதில் எனக்கு உடன்பாடு, அதாவது வந்து இது முரண்பாடாக நான் பேசவில்லை. இந்த ஜஸ்ட் 48 ஹவர்ஸ் மட்டும் வச்சு நான் சொல்லலை. நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், மக்கள் மனநிலை வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடுமையாக சசிகலாவுக்கு எதிராக இருக்கிறது. இப்போ இருக்குது, நாளைக்கு மாறலாம், அதை நான் சொல்லலை. இந்த விஷயத்தை தான் சிதம்பரம் அவர்கள் கூட இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை கொடுத்திருக்க பேட்டியில் கூட வந்து கவர்னர் வந்து ஒரு பெரும்பாலான கட்சி யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறதோ அவரை அழைப்பது தான் அரசியல் சாசனத்தின் முறை. ஆனால் அதே நேரத்தில் எஸ் விண்டோ ஆஃப் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். ஏன்னா இது இந்த 69 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல இந்த அளவுக்கு ஒரு தனிநபருக்கு எதிராக ஒரு மனநிலையும், ஆனால் அவரைத்தான் அந்த கட்சி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தாது. ஒரு சினாரியோ இருக்கு, நாளை ஒரு ஆளுநரே தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, தேர்தல் நடத்தியாச்சு, மக்கள் தேர்ந்தெடுத்து உறுப்பினர்களை அனுப்பியாச்சு, 5 வருடம் அவங்க தான் இருக்க போறாங்க. ஆனா இடைப்பட்ட காலத்துல ஆளுநர் வந்து இல்ல மக்கள் மனநிலை வேறாக இருக்கிறது, நான் வேற ஒரு முடிவுக்கு போகிறேன் என்றால் இந்த ஜனநாயக அமைப்பு தேர்தல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடுமே. உங்கள் கேள்வியில் அடிப்படையில் ஒரு தவறு இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கிடையாது, தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சாசனம் சொல்லுவது என்னவென்றால், பெரும்பாலான கட்சி மெஜாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த அசெம்பிளி அவர்கள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவர் இன்சால்வன்சி கொடுத்திருக்க கூடாது, மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட வயது வந்தவராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவரை அழைக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனத்தின் சாராம்சம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஒரு அசாதாரணமான நிலைமை. நாம் தயவு செய்து அதையும் மனதில் கொள்ள வேண்டும். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் எனக்கு ஓரளவு உடன்பாடு இருக்கிறது. நான் எனக்கு தெரிந்தவரையில், நான் இந்த அரசியலை பார்த்தவரையில் ஒரு தனிநபருக்கு எதிராக இந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பை உமிழ்ந்தது கிடையாது. இதை என்னால் உறுதியாக பதிவு செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் அதை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு ஆளுநர் முடிவெடுக்க முடியுமா என்றால் எனக்கு பதில் இல்லை. அதனால்தான் ஆளுநர் சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிக்கிறார் என்று சொல்லுவதும் அவருக்கு சற்று காலம் கொடுக்கலாம் என்று சொல்லுவதிலும் இருக்கக்கூடிய கருத்தை நான் மறுதளிக்கவில்லை. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து லெட் த கவர்னர் சேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஓப்பன்லி. ஏன் ஒரு அமைதி காக்கிறார்? ராஜ்பவன்ல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, நாங்க மேல அனுப்பிட்டோம்ன்றாங்க. இப்ப 48 ஹவர்ஸ் ஆக போகுது, நீங்கள் தயவு செய்து வெளியில வாங்க, அந்த கேஸ் தான் உங்களுக்கு முக்கியமான காரணம்னா அதை நீங்க சொல்லுங்க. ஆனால் இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன் சார். அதாவது வந்து எம்எல்ஏவாக இல்லாத ஒருவரை அந்த கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு களத்தில் இருக்கும் பொழுதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருப்பதை யார் தீர்மானிக்கிறது? சக்தி தீர்மானிக்கிறது. அது வந்து சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான். நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நம்ம ரெஃபரண்டம் நடத்தணுமான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்ல. இதுல இன்னொரு பாயிண்ட் பாருங்க, கவர்னர் வந்து இன்னொன்னு கவனத்தில் கொள்ளணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, ஜெயலலிதா இறந்தவுடன் அவர்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பொறுப்பு முதலமைச்சராக கூட இல்லை, நிரந்தர முதலமைச்சராக. அண்ணாவும் எம்ஜிஆரும் இறந்த பொழுது இடைக்கால முதலமைச்சர்கள் தான் வந்தார்கள். இவர் முதன்முறையாக வந்து ஒரு முதலமைச்சர் செத்த பிறகு ஒரு ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டர் வராரு. இஸ் an elected எம்எல்ஏ. அவர் இன்னொரு பாயிண்ட சொல்றாரு, நான் மிரட்டப்பட்டேன்னு சொல்லும் பொழுது அதையும் கவர்னர் கன்சிடரேஷன்ல எடுக்கணும். அப்புறம் இந்த 130 எம்எல்ஏக்கள் அவங்க எங்க இருக்காங்க? இவ்வளவு விஷயத்தையும் கவர்னர் எடுத்துக்கணும் உள்ள. அப்ப ஒரு எம்எல்ஏ போய் ஹைபேஸ் கார்பேஸ் போடும்போது என் புருஷன் எங்க இருக்கான்னு என் பொண்டாட்டி என்னால கண்டுபிடிக்க முடியல ஒரு எம்எல்ஏ சொல்றாரு. ஜாமர்ஸை வச்சு நீங்க பிளாக் பண்றீங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களையும் கவர்னர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை வைத்தோ, மாநில உளவுத்துறை வைத்தோ, மத்திய உளவுத்துறை வைத்தோ விசாரித்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், எதுவாக இருந்தாலும் இந்த யாருக்கு மெஜாரிட்டி என்பதை அசம்பிளில தான் இவங்க முடிவு செய்யணும். ஒருவேளை அசம்பிளியை பைபாஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை நோக்கி இந்த மாநிலத்தை நகர்த்தக்கூடிய காரியத்தை மத்திய பாஜக அரசு செய்யும் என்றால் அதை நாம் கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். திரு ராமலிங்கம் அவர்களிடம் இப்ப எல்லாருமே எம்எல்ஏக்கள் எங்க இருக்கிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி வருகிற போது எல்லாருமே சட்டமன்றத்திற்குள் நீங்க கூட்டிட்டீங்கன்னா அன்னைக்கு தெரிஞ்சிட போகுது. அதை ஏன் செய்யல? அரசியல் அமைப்பு சாசனப்படி இதை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆளுநர் என்ன அடுத்த நகர் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்றோம். அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கே தெரியல. நேற்று கவர்மெண்ட்டு அசம்பிளியில் ஹாஸ்டலில் இருந்தாங்க. அவங்கள என்றைக்கு முதலமைச்சராக நீங்கள் நியமனம் பண்ணிட்டா, சசிகலாவை நியமனம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒட்டுமொத்தமாக வண்டியில் லாரியில் ஏற்றிக்கிட்டு வர்ற மாதிரி ஏற்றிக்கின்னு வந்துட்டு உள்ள கதவை திறந்து விடுவாங்க, இறங்கி திபுன்னு உள்ளே போயிட்டு எல்லாரும் கை தூக்கிட்டு வந்துட போகிறாங்க. இதுதான் ஜனநாயகமா?
எனக்கு புரியல. ஆனா அதாவது இந்த நடைமுறையை அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? நீங்க பேசுவது ஒரு விழுமியத்தை வைக்கிறீங்க, ஒரு வேல்யூ வைக்கிறீங்க. இது யதார்த்தமா நடக்கு. இதை சட்டம் ஒத்துக்கிடல. ஒரு ஓட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் அசம்பிளியில் தான் வந்துட்டு நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஓட்டு போகிறேன்னு சொல்லும்போது அந்த ஓட்டு நியாயமானதா, விருப்புக்கு அதாவது இன்டியூஸ்மெண்ட் இல்லையா, த்ரெட் இல்லையா, கொயஷன் இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதே ஒரு சூழ்நிலை எம்எல்ஏ எலெக்ஷனுக்கோ எம்பி எலெக்ஷனுக்கோ ஓட்டர்கிட்ட அவங்க பண்ணாங்கன்னா அந்த இது எலெக்ஷனே செல்லாத பண்ணிடலாம். எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் தேர்தல் செல்லாது, ஏன்னா யூ எம்ப்ளாய்டு கரப்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல எம்எல்ஏக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்ல அதை சிறைபிடித்தல் எப்படி சொல்றீங்க? ஆமா, எங்க இருக்காங்க எம்எல்ஏக்கள் எங்க இருக்காங்கன்னு இல்ல, தெளிவாக வெளியில இருங்க. திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட, நீங்க சட்டத்தின் ஆழம் தெரிந்தவர்னால நான் கேட்கிறேன். இது ஏதோ இங்குதான் சிறைபிடித்தல் நடப்பதை போல பார்க்கிறோம். பஸ்ஸிலே வைத்து அழைத்து கொண்டே சென்ற காட்சிகள் எல்லாம் கர்நாடக மாநிலத்துல பார்த்தோம். பல மாநிலங்களில் உதாரணம் நான் என்னன்னா, இப்ப ஒரு ஆளுநர் அவர் சொல்றார் இவங்க எல்லாம் மிரட்டப்பட்டுட்டாங்கன்னு நான் ஒரு யூகமாகவே சொல்கிறேன். இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டா அந்த அதிகாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? எனக்கு புரியல. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, என்னுடைய கேள்வின்றது இந்த ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், மன்னிக்கணும் குறுக்கிடுறதுக்கு. அதாவது வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கு சசிகலா தரப்புல. என்னன்னா, வழக்கமா இந்த மாதிரி சூழ்நிலையில தங்க கிட்ட நியாயம் இருக்குதான் நம்பக்கூடிய தரப்பு என்ன பண்ணுனா, இமிடியேட்டா அவங்க கிட்ட இருக்க எம்எல்ஏஸை ராஜ்பவன்ல கொண்டு வந்து கவர்னர்கிட்ட பெரேட் பண்ணுவாங்க. இவங்க ஏன் பண்ணாங்க? திரு ராமலிங்கம் அவர்கள்ட்ட அரசியல் சட்டம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழல்லையே திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தரப்பு அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க, சசிகலா அவங்க தரப்பிலிருந்தும் அவங்க ஆதரவு சொல்றப்ப இந்த சூழலை கையாளுவதில் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் என்ன? அவர் எப்படிலாம் செயல்பட போறார்? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு சட்டமும் அதனுடைய கன்வென்ஷன்ஸ் மரபுகள் ஆல்சோ லா. அது 4 சொல்லுது. ஒன்று, கவர்னர் யாரை ஆனாலும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தன்னை முதலமைச்சராக நியமிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் யாரை வேணாலும் கூப்பிடலாம். இன்னார் தான் முதல்ல கூப்பிடணும், இன்னார் தான் ரெண்டாவது கூப்பிடணும்னு கிடையாது. ஆனால் கவர்னருக்கு இவருக்கு மெஜாரிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் நினச்சா போதும். ரெண்டாவது, நியமிக்கப்பட்டவர் அப்படி முதலமைச்சராக அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்படி அப்பாயின்ட் பண்ணவர் அசம்பிளிக்குள்ளே தான் நேரடியாக அவர் மணி சொன்ன மாதிரி உடன்பாடில் முன்னாடி தப்பு நடந்தது, ஆடு மாடு மாதிரி கவர்னர்கிட்ட பேரேடு பண்ணிட்டுருக்காங்க, அது பண்ணக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க அதுக்கு ஜனநாயகத்தை இழுக்கு. அது அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டியது அசம்பிளி தான். அசம்பிளியில் நிரூபிக்கணும். அப்படி அசம்பிளியில் நிரூபிச்சிட்டது பிறகு நான் முடிஞ்சு போச்சு. இல்லை 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 2 கிளைமேட்டுங்க இருக்குது. மணி சொன்ன மாதிரி ஒரு நடந்திருக்கு. பன்னீர்செல்வம் அண்டு இவங்களுக்கு இருந்தால் சீக்ரெட் பேலட் வைக்கலாம். சீக்ரெட் பேலட் வச்சுட்டு கூட பண்ண முடியும், யார் ஜெயிக்கிறாங்களோன்னு. அதில் சீக்ரெட் பேலட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யாருக்கு ஓட்டு போட்டோன்னு தெரியாத இருக்கும் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த கவர்னருடைய அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, முதலமைச்சரை நியமிக்கும் அதிகாரம் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் அது அப்சல்யூட். அப்படி எதுவுமே முடிவு வரல அப்படின்னு சொன்னால், அதாவது கவர்னர் இஸ் நாட், அவர் இது ஒரு நிலையான அரசை இவங்களால் கொடுக்க முடியாது, நிலைமை ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு சுமூக முடிவுக்கு வராது அப்படின்னு சொன்னால் அவர் அசம்பிளியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மாத காலத்துக்கு அசம்பிளி அனிமேஷனாக வச்சுடுவார். எல்லாத்தையும் கழிச்சிட்டு 6 மாத காலத்துக்கு அசம்பிளி இருக்கும், உயிரிட்டு இருக்கும், அனிமேஷனில் இருக்கும். இல்லை, ஒரு நிலையான அரசு என்பது 117, 118 எண்கள் தீர்மானிக்கிறதா? அந்த ஆதரவு இருந்தாலே போதுமானது இல்லையா? எந்த இடத்துக்கு அவர் இந்த அரசால் நிலையான ஆட்சியை தர முடியாதுன்ற இடத்துக்கு வருவார்? அவர் என்ன 118 இருந்தால் போதும், இது மேற்கொண்டு இல்லை 118 இருந்தால் போதும். இல்லை, இப்போ கேரளாவில் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது பட்டந்தான பிள்ளை போனது பிறகு, சங்கர் போயிட்ட பிறகு பட்டந்தான பிள்ளை வராங்க. ஒரு 2 குழு, இப்போது ஒரு பலமான எதிர்கட்சியாக திமுக இருக்குது, அவங்கள யாரையும் இக்னோர் பண்ணிட முடியாது. இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஊர் 2ஆகிட்டு கிடக்கு. 3வது ஒரு பெரிய இதுவாக இருக்குது, இவங்களுக்கும் வாய்ப்பு கேட்க இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா யாரு கொடுக்கறது? ஸோ ஆகையினால இதை 6 மாத காலத்துக்கு குழப்பம் தீர்ற வரையில் 6 மாத காலத்துக்கு அசம்பிளியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு எலெக்ஷன், ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க அந்த வேற பண்ணலாம். எதுவுமே இல்லை, சட்டம், அதாவது பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரின்னு வந்ததுன்னா, ஒரு அரசமைப்பு அந்த நிர்வாகம் ஃபவுண்டேஷனை அடிபட்டு போச்சுன்னா டிசால்வ் பண்ணிட்டு அந்த இருக்கிற இந்த சட்டசபையே கலைச்சிட்டு புதுசா எலெக்ஷனுக்கு. திரு மகேந்திரன் அவர்களிடம் அதிமுக தரப்புல சசிகலா தரப்பில் சொல்வது எங்களுக்கு 128 நாங்க ஆதரவு கடிதத்தையே கொடுத்துட்டாங்க,
நம்ம இனி அதெல்லாம் நோக்கி நகர்வதற்கு முன்பாக அவர்களை அழைப்பது, முதன்மையாக அழைப்பது வந்து முன்னுரிமை தருவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆளுநர் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது பியூர்லி நம்பர்ஸ் கேமா மாறின பிறகு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? ஆளுநரை பொறுத்தவரையில் என்ன செய்யணுங்கிற கேள்விக்கு என்னுடைய ஒரே பதில் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதி ஆட்சியை அவர் கொண்டு வந்துடக்கூடாது. அதே போல நம்முடைய நண்பர் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை அவர் ரத்து செய்து விடக்கூடாது. இது ரெண்டும் அவர் செய்யக்கூடாத வேலை. என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஜனநாயகத்தை சஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி தான் ஓட்டு போட்ட மக்கள், வாக்களித்த மக்கள் இவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி தான் ஒரு ஆட்சியை கலைப்பது அல்லது நிறுத்தி வைப்பது. அதுக்கான எந்த முகாந்தரமும் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதிமுகவில் 2 இருக்குது, வேறு கட்சிகள் இல்லை. இந்த சூழலில் வந்து அவர் வந்து வேற எதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடையாது. ஆனால் வந்து அவர்களுடைய நீண்டகால தொலைநோக்கு திட்டம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள், ஏன்னா அவங்களுடைய பின்னாடி ஒரு குரல் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கிறத பற்றி அவர்களுக்கு ஒரு பார்வையும் அதை மாற்றி அமைப்போங்கிற ஒரு குரலும் இன்னொரு புறம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை இந்த குழப்பமான ஒரு சூழலில் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆழமான திட்டம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் நிறைய மரபுகள் இருக்குது. சட்டமன்றத்தில் ஒரு கட்சியில் குழப்பம் வந்தால் எப்படி தீர்க்க வேண்டும் என்பதற்கான மரபுகள் இருக்குது. யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதில் 2 கேள்வி வருது. நேற்று தானே அவருக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் பத்திரிகையில் இன்னொரு செய்தியை பார்த்தபோது அந்த செய்தி முக்கியத்துவம் பெறவில்லை. இவங்க தேர்தல் நடத்தி முடித்த உடனே, தலைவரை எலெக்ட் பண்ணி முடித்த உடனே அவருக்கு ஃபேக்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான ஆதாரத்தையும் அவர் பெற்றிருக்காரு. 2வது தடவை மகாராஷ்டிரத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான ஆதாரம் இருக்கு. 2 நாள் அல்ல. ஏன் இவர் வெயிட் பண்ணாரு? என்ன காரணம்? அதாவது ஒரு கிரைசஸ் இருக்குன்னா அந்த கிரைசஸை, நெருப்பு பற்றி எரியுதுன்னா உடனடியாக ஃபயர் சர்வீஸ் வரணும். நெருப்பெல்லாம் பற்றி எரிஞ்சதுக்கு பிற்பாடு ஃபயர் சர்வீஸ் வந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? காலதாமதத்தோடு இந்த குழப்பங்கள் இவையெல்லாம் நீடிக்கட்டும், அது வந்து தமிழ்நாட்டினுடைய கிரைசஸாக மாறட்டும் என்பதை போன்ற ஒரு இன்னொரு திட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மக்கள் இதை யோசிக்கணும். ஜனநாயகப்படி வாக்களித்தவர்கள் ஜனநாயக அடிப்படையில் சட்டமன்ற தலைவரையோ அல்லது அமைச்சரையோ அல்லது பொறுப்பாளர்களையோ தேர்ந்தெடுப்பதற்குரிய முறைகளில் தமிழக மக்களுக்கு கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. எப்படி சட்டமன்ற உறுப்பினரோட நீங்க நிறுத்துறீங்க அல்லது எல்லாரும் நிறுத்துறாங்க, நான் மக்கள் என்ற அடிப்படையில் சொல்றேன். நாளைக்கு தப்பு பண்ணா இவர் ஓபிஎஸ் தப்பு பண்ணாலும் சரி, சசிகலா தப்பு பண்ணாலும் சரி, மக்கள் தண்டிக்க போறாங்க. ஆனா இடையில ஒரு அப்பத்தை பிரித்து போடுறது மாதிரி இடையில ஒரு நம்ம கவர்னருங்கிற பேரில் இந்த அப்பத்தை கொஞ்சம் கூட பிச்சு போட்டு அந்த அப்பத்தை கொஞ்சம் கூட பிச்சு போட்டு அதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய இந்த அரசியலை நிறுத்துவது நல்லது. அது ஜனநாயகத்துக்கு அழகல்ல. திரு ஷியாம் அவர்களிடம் வந்து நிறைய பேர் சொல்வது வந்து இது உண்மையிலே அவ்வளோ பெரிய கிரைசிஸ்லாம் இல்லை, ஒரு குழப்பமான சூழல்லாம் இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு ஆதரவாக 4 பேர் இருக்கிறாங்க. மற்ற ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் அங்கே 128 129 இருக்கலாம், ஒரு குழப்பமும் இல்லை. 117 தாண்டி இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிற போது இது எந்த குழப்பமும் இல்லைன்றப்போ யாருக்கு முன்னுரிமை தரணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவை இழந்து விட்டார்னு சொல்லி ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ண வரலாறு மொரார்ஜி தேசாய் காலத்துலையும் இருக்குது, இந்திரா காந்தி அம்மா காலத்துலையும் இருக்குது. அந்த காலகட்டம் மாறிடுச்சு. 94க்கு பிறகு அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வந்து அப்சல்யூட்டாக வந்து கவர்னரோட ரோலை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. த பவர் ஆஃப் அன்எலெக்டட் கவர்னர் இன் டிசைடிங் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிடிக்ஸ். ஆளுநர் வந்து மாநில அரசியலை தீர்மானிக்கிற அதிகாரத்தை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆளுநருக்கு 3 ரோல் தான். ஒன்று, மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுறது. 2வது, மணி சொன்ன மாதிரி வந்து அசம்பிளி ஃப்ளோரில் வந்து ஸ்ட்ரென்த் டெஸ்ட் கொடுக்கறது. இதை தவிர அவருக்கு இண்டிபெண்ட்டாக எந்த பவருமே கிடையாது. என்னோட உண்மையான நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு பத்திரிகையாளனாகவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்கிற முறையிலையும் இன்று இரவோ இல்லைன்னா நாளை காலையிலோ கவர்னர் வந்து திருமதி சசிகலாவை அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்து விடுவார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புங்கிறது அது என்ன வருதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அது வர்றப்ப அது நடக்கும். இன்னைக்கு தேதிக்கு அதை வச்சு பேசி பிரயோஜனமே கிடையாது. இந்த முடிவை வந்து கவர்னர் கண்டிப்பாக எடுத்துருவார். முடிவு தீர்வு பகுதியில் திரு மணி அவர்களிடம் வந்து யாரிடம் மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றத அவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்.
திரு ஓபிஎஸ் அவர்களிடம் அவரும் சொல்ல என்கிட்ட தான் எனக்கு எல்லா எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்குன்றாங்க. அவங்க கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல யாருக்கு முன்னுரிமை தருவது? அதுவே ஒரு குருஷியலான ரோலை எடுக்கும் அரசியல்ல எப்போதும். நிச்சயமாக அது ஒரு குரூஷியல் ரோல் எடுக்கும். நம்ம சொன்ன மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த 61 நாடு விடுதலை அடைந்து இந்த 69 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஷாம் சொன்ன மாதிரி 94 பொம்மை ஜட்மெண்ட்டுக்கு பிறகு நிலைமை மாறி இருக்குது. இஷ்டப்படி எந்த கவர்மெண்ட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்து கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ன்றதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அவர் தான் எம்எல்ஏ, அவர் தான் மிரட்டப்பட்டதாக சொல்லுகிறார். மற்றொரு பக்கம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, 128 எம்எல்ஏக்களோட அவங்க கையெழுத்து கொடுக்குறாங்க. கவர்னர்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த முதலமைச்சரையே மிரட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய முதலமைச்சரையே நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அல்லது திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் வந்து உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்கலாம், அவர் ஒரு தாக்கீதை கொடுக்கலாம். அல்லது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த சொன்ன மாதிரி ரகசிய வாக்கெடுப்பு, அவங்க வந்து வாக்கெடுப்பையும் போட்டுட்டு கையெழுத்தும் போட்டு பண்ணக்கூடியதை இண்டிபெண்டன்ட் அப்சர்வர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து நீங்கள் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே கவர்னர் தான் பண்ண முடியும். இதில் வந்து சோலி சொராப்ஜி கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நிலுவையில் இருக்கும் பொழுது மற்ற நேரம் போல இப்போ அதை நம்ம பார்க்க முடியாது. ஆளுநரின் தாமதம் என்பது புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஒரு கவர்னர் வந்து நான் யாருக்குமே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறது இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் இஸ் டேக்கிங் சம் டைம், அதனால கொஞ்சம் ஏன் பொறுத்திருக்க கூடாதுன்றாரு. என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, இதன் மூலமாக சஸ்பெண்டட் அனிமேஷன் போகக்கூடாது, ஆட்சி கலைப்பு கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி கூடாது. யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது என்பதை அசம்பிளியில் மட்டும்தான் நம்ம முடிவு பண்ணணும். அதில் அவர் யாரை முதல்ல அழைக்கிறாருன்றதை வந்து என்னால் சொல்ல முடியல. அவர் ஓபிஎஸ்ஸை தான் அழைக்கணுமா, சசிகலாவை தான் அழைக்கணுமான்றது சொல்ல முடியல. ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து 2 பேருக்குமே, ஏன்னா 2 பேரும் கிளைம் பண்றாங்க, 2 பேரை சாயமும் வெளுத்துட்டு போட்டோம், நீங்க வந்து காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போங்கன்றாங்க. அதை சீக்கிரமா செய்யுங்க. இந்த ஸ்திரமற்ற தன்மை நீடிப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. நிச்சயமாக எல்லோருமே வந்து ஒரு நிலையான ஆட்சி வேகமாக முடிவெடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை. அரசியல் கட்சிகளினுடைய பிரச்சனை அதை கடந்து ஆளுநர் மாளிகை நோக்கி இந்த விவாதத்தை குவிமையமாக மாற்றி இருக்கிறது. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வாக்காளர்களுக்கும் எப்படி ஒரு நேர்மையான ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு விழுமியமாக பார்க்கப்படுகிறதோ, எதிர்பார்ப்பாக இருக்கிறதோ, அது மாதிரி ஒரு நிலையான ஆட்சி என்பது, ஒரு அரசியல் ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருக்கக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வாக்காளனுக்கும் இருக்கிறது. அதை பல்வேறு கட்சிகளும் உணர்த்துகிறார்கள், பல்வேறு விவாதங்களும் உணர்த்துகிறது. அரசியல் அமைப்பு சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. இதையே செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.